எஸ்ஐஆர் எனப்படும் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு பிறகு தமிழ்நாட்டில் 97,37,831 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருப்பதாக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். எஸ்ஐஆருக்கு முன்பு தமிழ்நாட்டில் 6,41,14,587 வாக்காளர்கள் இருந்த நிலையில் தற்போது அது 5,43,76,755 குறைந்துள்ளது. பட்டியலில் இருந்து உயிரிழந்தோர் 26,94,672 பேர் நீக்கப்பட்டிருப்பதாகவும் கண்டுபிடிக்க முடியாதவர்கள் மற்றும் இடம்பெயர்ந்தோர் என 66,44,881 பேர் நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரட்டை பதிவு இருந்ததாக 3,39,278 பேர் நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். எஸ்ஐஆருக்கு பிறகும் தமிழ்நாட்டில் பெண் வாக்காளர்கள் எண்ணிக்கை அதிகமாக உள்ளது. பெண் வாக்காளர்கள் 2,77,06,332, ஆண் வாக்காளர்கள் 2,66,63,233, தேர்ட் ஜெண்டர் 7,191, மாற்றுத்திறனாளிகள் வாக்காளர்கள் 4,19,355. தமிழ்நாட்டில் சுமார் 12,000 பேர் எஸ்ஐஆர் படிவம் பெற விருப்பம் தெரிவிக்கவில்லை என்று தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்தார். அடுத்த மாதம் 18ஆம் தேதி வரை வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பு மற்றும் பெயர் நீக்கத்திற்கான ஆட்சேபனைகளை தெரிவிக்கலாம் என தமிழ்நாடு தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டது. அதன் அடிப்படையில் வரைவு வாக்காளர் பட்டியலை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. இந்நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக், வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் இடம்பெறாதவர்களும் வாக்காளர் பட்டியலில் புதிதாக பெயர் சேர்க்க விரும்புவோரும் படிவம் 6 வழங்கலாம் என்றார். நமக்கு தொடர்ந்து கிளைம்ஸ் அண்ட் ஒப்ஜெக்ஷன்ஸ் பீரியட் ஆரம்பிச்சிச்சு. அதில் நம்ம யார் அவங்க பேர் கண்டுபிடிக்க முடியல இல்லைன்னா புதுசு வந்திருக்காங்க அவங்க ஃபார்ம் 6 இன்க்ளூஷனுக்காக, ஃபார்ம் 7 ஏதோ கிளைம் அண்ட் ஒப்ஜெக்ஷன் இருக்கு, ஃபார்ம் 8 ஃபார் சேஞ்ச் இன் அட்ரஸ், இதெல்லாம் அவங்க பிஎல்ஓ இல்லைன்னா இஆர்ஓ இல்லைன்னா ஆன்லைன் வழங்கலாம். பெயர் சேர்ப்பு, பெயர் நீக்கம் தொடர்பான ஆட்சேபனைகள் மற்றும் முகவரி உள்ளிட்ட விவரங்களை மாற்ற அடுத்த மாதம் 18ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. எஸ்ஐஆர் மூலம் சென்னை மாவட்டத்தில் 14,25,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ள நிலையில் அதிகபட்சமாக வேளச்சேரி தொகுதியில் 1,27,000 பேர் நீக்கப்பட்டுள்ளனர். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு பிறகு வரைவு வாக்காளர் பட்டியலை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. அதன்படி சென்னை மாவட்டத்தில் உள்ள 16 தொகுதிகளில் எஸ்ஐஆருக்கு முன் 40,04,694 வாக்காளர்கள் இருந்த நிலையில் பல்வேறு காரணங்களின் அடிப்படையில் 14,25,018 பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளன. அந்த வகையில் வரைவு வாக்காளர் பட்டியலில் 25,79,676 வாக்காளர்கள் இடம்பெற்றுள்ளனர். அதாவது 35.58% பேர் எஸ்ஐஆர் மூலம் நீக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. அதிகபட்சமாக வேளச்சேரி தொகுதியில் 1,27,521 பெயர்களும், குறைந்தபட்சமாக ராயபுரம் தொகுதியில் 51,711 பெயர்களும் நீக்கப்பட்டுள்ளன. சதவீத அடிப்படையில் அதிகபட்சமாக அண்ணாநகர் தொகுதியில் 42.18% வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் சிறப்பு வாக்காளர்கள் முகாம்களுக்கு ஏற்பாடு செய்திருப்பதாக மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன் தெரிவித்துள்ளார். சென்னையிலிருந்து 18 ஜனவரி வரைக்கும் புதுசாக ஓட்டர்ஸ் சேர்க்கறதுக்கு படிவங்கள் ஃபார்ம் 6 விநியோகம் ஃபுல் ஸ்பீடில் ஆரம்பிச்சிடுவோம். ஆல் த போலிங் பூத்தில் கேம்ப் போட போகிறோம். டிபெண்ட்ஸ் ஆன் த ரெக்குயர்மெண்ட் நீடை வச்சு எவ்ரி வீக்கெண்டு இந்த கேம்ப் நடக்கும். நிறைய வாக்காளர்கள் தொகுதி மாறியிருப்பதால் சென்னையில் அதிக வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கலாம் என குமரகுருபரன் கூறினார். தமிழகத்தில் எஸ்ஐஆர் பணிக்கு பின்னர் சுமார் 97 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்ட சூழலில் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் மட்டும் 30 லட்சம் வாக்காளர்கள் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டுள்ளனர். மாநிலங்களிலேயே அதிகபட்சமாக சென்னை மாவட்டத்தில் 1/3 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். எஸ்ஐஆர் பணிக்கு முன் 40,04,694 பேர் இருந்த நிலையில் தற்பொழுது 25,79,676 பேர் மட்டுமே உள்ளனர். 7 தொகுதிகளில் 27,87,362 வாக்காளர்கள் இருந்த செங்கல்பட்டு மாவட்டத்தில் எஸ்ஐஆர் நடவடிக்கைக்கு பின் 7,01,871 வாக்காளர்கள் நீக்கப்பட்டதை அடுத்து மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை 20,85,491 குறைந்தது. 35,82,226 வாக்காளர்கள் இருந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் 6,19,777 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். இதனால் மாவட்டத்தின் மொத்த வாக்காளர் எண்ணிக்கை 29,62,449 சரிந்தது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 2,74,274 வாக்காளர்கள் நீக்கப்பட்டதை அடுத்து மொத்த வாக்காளர் எண்ணிக்கை 11,26,924 உள்ளது.
தமிழ்நாட்டில் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியான நிலையில் கோவை மாவட்டத்தில் மட்டும் 6,50,590 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். அதிகபட்சமாக கவுண்டம்பாளையம் தொகுதியில் 1,23,791 வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். வரைவு பட்டியலுக்கு பிறகு அந்த மாவட்டத்தில் 25,74,608 வாக்காளர்கள் உள்ளனர். திருப்பூரில் சுமார் 5,64,000 வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றனர். பல்லடம் தொகுதியில் மட்டும் 1,12,907 வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். திருச்சி மாவட்டத்தில் சுமார் 3,31,000 வாக்காளர்கள் வரைவு வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டுள்ளனர். அதாவது 14% பேர் பழைய வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டுள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டத்தில் SIRக்கு பிறகு வெளியான வரைவு வாக்காளர் பட்டியலில் வாக்காளர்களின் எண்ணிக்கை 20,98,561 உள்ளது. பழைய வாக்காளர் பட்டியலில் இருந்து 2,06,503 பேர் நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். திருநெல்வேலி மாவட்டத்தில் 2,14,957 பேர் நீக்கப்பட்டுள்ளனர். நாங்குநேரி தொகுதியில் 54,260 பேரும், அம்பாசமுத்திரம் தொகுதியில் 42,501 வாக்காளர்களும் நீக்கப்பட்டுள்ளனர். முதலமைச்சரின் தொகுதியில் 1,00,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் கொளத்தூர் தொகுதியில் இருந்து 1,03,812 வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளன. அதாவது 35.71% பேர் பழைய வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டுள்ளனர். இன்று வெளியிடப்பட்ட வரைவு வாக்காளர் பட்டியலில் 1,86,841 பேர் உள்ளனர். அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமியின் எடப்பாடி தொகுதியில் 26,375 பேர் நீக்கப்பட்டுள்ளனர். அங்கு SIRக்கு பிறகான வரைவு வாக்காளர் பட்டியலில் 2,67,374 பேர் இடம்பெற்றுள்ளனர். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் சேப்பாக்கம் தொகுதியில் 89,241 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். அங்கு SIRக்கு முன்பு 2,40,087 வாக்காளர்கள் இருந்த நிலையில் தற்போது அந்த எண்ணிக்கை 1,50,846 குறைந்துள்ளது. பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனின் நெல்லை தொகுதியில் 42,119 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். வரைவு வாக்காளர் பட்டியலில் 2,63,685 பேர் இடம்பெற்றுள்ளனர். அமைச்சர் துரைமுருகனின் வேலூர் காட்பாடி தொகுதியில் ஏற்கனவே 2,51,000 வாக்காளர்கள் இருந்த நிலையில் SIRின் அடிப்படையில் 14%க்கும் மேற்பட்டோர் நீக்கப்பட்டதால் 2,15,751 பேராக குறைந்துள்ளது. சபாநாயகர் அப்பாவு தொகுதியான நெல்லை மாவட்டம் ராதாபுரத்தில் 40,020 பேர் வரைவு வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டுள்ளனர். அங்கு 2,33,695 வாக்காளர்கள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் முதலமைச்சர் O பன்னீர்செல்வத்தின் போடிநாயக்கனூர் தொகுதியில் SIRக்கு பிறகான வரைவு வாக்காளர் பட்டியலில் 2,52,964 பேர் இருக்கின்றனர். 24,386 வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணியின் தொண்டாமுத்தூர் தொகுதியில் 76,391 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். அதாவது பழைய வாக்காளர் பட்டியலில் இருந்து 21.87% வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றனர். பாஜக MLA வானதி ஸ்ரீனிவாசனின் கோவை தெற்கு தொகுதியில் 66,240 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். தற்போது 2,45,548 பேர் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரைவு வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் வாக்காளர் பட்டியலில் தங்களின் பெயரை சேர்க்க படிவம் 6 பூர்த்தி செய்து வழங்க வேண்டும். இணையதளம் மூலமாகவும் பெயர் சேர்ப்பு படிவங்களை சமர்ப்பிக்கலாம். வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லாதவர்கள் ஜனவரி 18ஆம் தேதி வரை ஆட்சேபங்கள் இருந்தால் தெரிவிக்கலாம். வாக்காளர் பட்டியலின் ஒரு பாகத்தில் சேர்க்க உத்தேசிக்கப்பட்டுள்ள ஒரு பெயருக்கு ஆட்சேபனை தெரிவிப்பதற்கோ அல்லது அந்த வாக்காளர் பட்டியலின் பாகத்தில் ஏற்கனவே சேர்க்கப்பட்டுள்ள ஒரு பெயரை நீக்க கோருவதற்கோ அந்த வாக்காளர் பட்டியலில் முன்னரே பெயர் சேர்க்கப்பட்டுள்ள ஒரு நபர் படிவம் 7 தாக்கல் செய்யலாம். வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் இடம்பெற்றவர்கள் முகவரி மாற்றம் செய்ய மற்றும் தொகுதி மாற படிவம் 8 சமர்ப்பிக்கலாம். வாக்காளர் அடையாள அட்டையில் ஏதேனும் முக்கியமான விவரம் பிழையாக இருந்தால் அல்லது புதுப்பிக்கப்பட வேண்டியிருந்தால் படிவம் 8 நிரப்பி தேவையான அனைத்து ஆவணங்களுடனும் சமர்ப்பிக்க வேண்டும். ஒரு நபரின் விவரங்களில் திருத்தங்கள் செய்வதற்கான படிவம் 8 வேறொரு நபர் தாக்கல் செய்ய முடியாது. விண்ணப்பிக்கப்படும் புதிய விண்ணப்பங்கள் அனைத்தும் பரிசீலனை செய்யப்பட்டு தகுதியானவர்களின் பெயர்கள் பிப்ரவரி 17ஆம் தேதி வெளியிடப்படும் இறுதி வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்படும். வரைவு வாக்காளர் பட்டியல் மூலம் பெரும்பாலான போலி வாக்குகள் நீக்கப்பட்டிருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். இது தொடர்பான எக்ஸ் பதிவில் அதிகமான போலி வாக்காளர்கள் இருப்பதாக அதிமுக கூறியது உண்மை என்பது இந்த பட்டியல் மூலம் உறுதியாகி இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார்.
வரைவு வாக்காளர் பட்டியலை ஆய்வு செய்து அதிலிருந்து நீக்கப்பட்ட தகுதியான வாக்காளர்களை மீண்டும் சேர்க்கும் பணிகளில் ஈடுபடுவோம் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஆரம்பத்திலிருந்தே திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய முதலமைச்சர் கழகத்தை எதிர்த்து வந்திருக்கிறார். ஒரு மாசம் 10வது எக்ஸ்டென்ஷன் பண்ணணும் ஆரம்பமே சொல்லியிருக்கிறோம். அதுக்கான வழிமுறைகளை சொல்லியிருக்கிறாங்க. நாளை மட்டும்தான் கரெக்டா தெரியும். ஆன்லைன்ல பார்த்தா கரெக்டா யார் வாக்கு விடுபட்டு இருக்குன்னு தெரியும். அதெல்லாம் சேர்க்கறதுக்கான பணிகளை ஈடுபடுவோம். போலி வாக்காளர்களை வைத்து வெற்றி பெற்றவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய அடி என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். ஆக நீங்க எதிர்த்து ஒன்னும் இல்ல, தேர்தல் கமிஷன் மேலையும் பாஜக மேலையும் குற்றம் சாட்டி கொண்டிருந்தீர்கள் என்றால் 1 கோடி வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். களத்துல BLOக்கள் மட்டும் இல்ல, எதிர்கட்சி எதை எதிர்த்தாங்களோ அந்த கட்சியோட BLA2களும் இருந்தாங்க. அதனால இது ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை. SIR-ஐ எதிர்த்தவர்கள் எல்லாம் நாட்டு மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்றும் தமிழிசை தெரிவித்தார். வரைவு வாக்காளர் பட்டியலில் இறந்து போனவர்கள், இடமாறி போனவர்கள் மட்டுமே நீக்கப்பட்டுள்ளதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரம் பகுதியில் பாஜக சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டம் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விஜயையும் செங்கோட்டையனையும் விமர்சித்தார். திமுக ஏன் கோர்ட்டுக்கு போகணும், ஏன் பயப்படணும், அதுதான் எங்களுடைய கேள்வி. இப்போ நாங்கள் அதை பற்றி எதுவுமே கண்டுக்கிடல. இருக்கிற இறந்து போனவங்கள நீக்கணும், புதிதாக வயதுக்கு வந்த 18 வயது நிரம்பிகளை சேர்க்கணும். இதுவரையும் எந்த தேர்தலையும் நம்ம தம்பி போட்டியிடலை. இப்போ எங்கள் அண்ணன் ஒருத்தர் அங்கே போய் சேர்ந்துருக்கார். அவர் சேர்ந்தனால ஏதோ பெரிய அம்மா கூட இந்த மாதிரி நினச்சிக்கிட்டு அங்கே போய் என்னவோ பண்ணிகிட்டு இருக்காரு. அவ்வளோதான். வாக்காளர் பட்டியலில் 2002ஆம் ஆண்டில் இறந்து போனவர்கள் மற்றும் இடம் மாறியவர்களைத்தான் தேர்தல் ஆணையம் நீக்கியுள்ளதாக கூறிய நயினார் நாகேந்திரன் உயிரோடு உள்ளவர்களின் பெயர்கள் நீக்கப்படவில்லை என்றும் விளக்கமளித்தார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 480 ரூபாய் குறைந்துள்ளது. தங்கம் விலை கடந்த 15ஆம் தேதி சவரன் 1 லட்சம் ரூபாயை கடந்து இமாலய உச்சத்தை தொட்டது. அதேபோல் மறுபுறம் வெள்ளி விலையும் தொடர்ந்து தாறுமாறாக உயர்ந்து வருகிறது. இந்நிலையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 60 ரூபாயும் சவரனுக்கு 480 ரூபாயும் குறைந்துள்ளது. அதன்படி 1 கிராம் தங்கம் 12,380 ரூபாய்க்கும் 1 சவரன் 99,040 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலையை பொறுத்தவரை கிராமிற்கு 3 ரூபாய் குறைந்து 1 கிராம் 221 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிலோ வெள்ளி 2,21,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. சென்னையில் பிட்புல் மற்றும் ராட்வீலர் என நாய்களை புதிதாக வாங்கி வளர்ப்பவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்க மாநகராட்சி மன்ற கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் செல்லப்பிராணிகளுக்கு கட்டாயம் உரிமம் பெற்றிருக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் பொதுமக்களுக்கு அச்சமூட்டும் வகையில் ஆக்ரோஷமான தன்மை கொண்ட வளர்ப்பு நாய் இனங்களான பிட்புல் மற்றும் ராட்வீலர் என நாய்களை சென்னை மாநகராட்சி எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் வளர்ப்பதற்கு தடை விதிக்க மன்ற கூட்டத்தில் தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. அதன்படி இந்த இன நாய்களுக்கு உரிமம் பெற விண்ணப்பிப்பதற்கும் உரிமத்தை புதுப்பிப்பதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே உரிமை பெற்ற பிட்புல் மற்றும் ராட்வீலர் என வளர்ப்பு நாய்களை வீட்டிற்கு வெளியே அழைத்துச் செல்லும் போது அவற்றுக்கு கழுத்துப்பட்டை மற்றும் வாய்க்கவசம் அணிவிப்பதை கட்டாயமாக்கவும் இதனை பின்பற்றாத உரிமையாளர்களுக்கு 5,000 ரூபாய் அபராதம் விதிக்க மாமன்ற கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. உரிமம் இன்றி சட்டவிரோதமாக இந்த இன நாய்களை புதிதாக வாங்கி வளர்ப்பவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கவும் மாமன்ற கூட்டத்தில் தீர்மானம் கொண்டுவரப்பட்டுள்ளது. அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர் சங்க நிர்வாகிகளுடன் வரும் 22ஆம் தேதி தமிழ்நாடு அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளனர். பழைய ஓய்வூதிய திட்டம், காலி பணியிடங்களை நிரப்புவது உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றுமாறு அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர் சங்க நிர்வாகிகள் தமிழ்நாடு அரசை வலியுறுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் இந்த கோரிக்கைகள் தொடர்பாக வரும் 22ஆம் தேதி சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள நாமக்கல் கவிஞர் மாளிகையில் வைத்து பேச்சுவார்த்தை நடத்த தமிழ்நாடு அரசு திட்டமிட்டுள்ளது. அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர் சங்க நிர்வாகிகளுடன் அமைச்சர்கள் ஏவ வேலு, தங்கம் தென்னரசு, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளனர். இந்த பேச்சுவார்த்தை மூலம் அரசு ஊழியர்களின் கோரிக்கைகளுக்கு சுமூக முடிவு எட்டப்படும் என தெரிகிறது. கடந்த 13ஆம் தேதி சென்னை சேப்பாக்கத்தில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்ட அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் ஜனவரி 6ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் நடத்தப் போவதாக அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் செவிலியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கொரோனா காலத்தில் பணியில் இருந்து நீக்கப்பட்டவர்களுக்கு மீண்டும் பணி வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சேலம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் செவிலியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சம வேலைக்கு சம ஊதியம் கோரி சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் செவிலியர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
கோவை அரசு மருத்துவமனை வளாகத்தில் கொட்டும் பணியிலும் குடும்பத்துடன் செவிலியர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்ட செவிலியர்கள் கைது செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. காலி பணியிடங்களை நிரப்பக் கோரி ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் பணியை புறக்கணித்து செவிலியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் தமிழ்நாடு செவிலியர்கள் மேம்பாட்டு சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள நிலையில் காலியிடங்கள் இருந்தால் மட்டுமே பணி வழங்க முடியும் என சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். ஒப்பந்த செவிலியர்களுக்கு சீனியாரிட்டி அடிப்படையில் பணி நிரந்தரம் வழங்கப்படுவதாகவும் அமைச்சர் கூறினார். கொடுக்கும்போதே அவங்களுக்கான இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர்லயே காலி பணியிடம் உருவாகிற போதுதான் அவங்களுக்கு இந்த வேலை கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறோம். காலி பணியிடங்களே இல்லைங்கிற ஒரு சூழ்நிலை உருவாக்கி வச்சிருக்கிறோம். இப்பவுமே 169 காலியா இருந்தது, 169க்கு ஆர்டர் ரெடி பண்ணியிருக்கிறோம். சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்ட செவிலியர்கள் கைது செய்யப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி 2021 தேர்தலில் திமுக அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தினார். செவிலியர்களின் கோரிக்கைகளை தமிழ்நாடு அரசு உடனடியாக ஆய்வு செய்து அவற்றை நிறைவேற்ற வேண்டும் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப்பெருந்தகை வலியுறுத்தியுள்ளார். முதலமைச்சரின் வருகையை ஒட்டி நெல்லையில் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. நெல்லையை அடுத்த ரெட்டியார்பட்டியில் அமைக்கப்பட்டுள்ள பொருணை அருங்காட்சியகத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று திறந்து வைக்கிறார். தாமிரபரணி ஆற்றங்கரையில் அமைந்துள்ள ஆதிச்சநல்லூர், சிவகடை, கொர்க்கை, துலுக்கர்பட்டி ஆகிய தொல்லியல் தலங்களில் தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறையால் அண்மை காலத்தில் அறிவியல் அடிப்படையில் அகழாய்வு நடத்தியது. இதில் கண்டெடுக்கப்பட்ட அரிய தொல்பொருட்களை காட்சிப்படுத்தும் வகையில் திருநெல்வேலியில் பொருணை அருங்காட்சியகத்தை அரசு அமைத்துள்ளது. ₹67,25,00,000 செலவில் கட்டப்பட்டுள்ள இந்த அருங்காட்சியகத்தில் கண்கவர் நீர் தடாகம், திறந்தவெளி அரங்கம், தொல்லியல் மாதிரிகள், பொதுமக்கள் செல்ல எளிதான நடைபாதை, இயற்கையை ரசிக்க மரங்கள், குறுஞ்செடிகள், குழந்தைகளுக்கான பொழுதுபோக்கு அம்சங்கள், இடைப்பாற ஆங்காங்கே இருக்கைகளில் இடம்பெற்றுள்ளன. தமிழரின் நாகரிக பகுதிகள் தொடர்பான 15 நிமிட ஒலி காட்சிகளும் குளிரூட்டப்பட்ட அறையில் காட்சிப்படுத்தப்படும். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என தமிழ் நிலங்களின் தனிச்சிறப்பை 5D தொழில்நுட்பத்தில் கண்டுகளிக்கலாம். இந்நிலையில் இந்த அருங்காட்சியகத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று மாலை திறந்து வைக்கிறார். முதலமைச்சரின் வருகையொட்டி திமுக சார்பில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ள நிலையில் இன்றும் நாளையும் மாநகர எல்லைக்குள் ட்ரோன்கள் மற்றும் இதர ஆளில்லா வான்வழி வாகனங்கள் பறக்க காவல்துறை தடை விதித்துள்ளது. நேற்று அமாவாசை தினம் என்பதால் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு பெறுவதற்கு அதிமுக தலைமை அலுவலகத்தில் ஏராளமானோர் குவிந்தனர். அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் போட்டியிடுவதற்கான விருப்ப மனு கடந்த 15ஆம் தேதி முதல் விநியோகம் செய்யப்படுகிறது. இதுவரை 4300க்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் விநியோகம் செய்யப்பட்டுள்ளது. அமாவாசை தினம் என்பதால் நேற்று ஒரே நாளில் 1500 விண்ணப்பங்களுக்கு மேல் விநியோகம் செய்யப்பட்டுள்ளன. முன்னாள் அமைச்சர்கள் செல்லூர் ராஜு, M.R. விஜயபாஸ்கர், ராஜலட்சுமி, சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர்கள் என பலரும் விருப்ப மனுவை பெற்றுக் கொண்டனர். மதுரை மாவட்டத்தில் இருக்க 10 தொகுதியிலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும். நான் ஏற்கனவே மேற்கு தொகுதியில் 3 முறை வெற்றி பெற்று வந்திருக்கிறேன். இப்பொழுது எந்த தொகுதி கொடுக்கிறார் அந்த தொகுதியில் போட்டியிடுவோம். நேற்று முன்தினம் வரையில் கூட்டம் குறைவாக இருந்த நிலையில் நேற்றைய தினம் அதிக அளவில் கூட்டம் வந்ததால் அதிமுக அலுவலகம் பரபரப்பாக காணப்பட்டது. ஜெயலலிதா மகள் என கூறி வரும் பிரேமா எனும் ஜெயலட்சுமி ஆண்டிப்பட்டி தொகுதியில் போட்டியிட விருப்ப மனு வழங்கினார். இந்தியாவின் தற்கொலை தலைநகரமாக தமிழ்நாடு திகழ்வதாக ஆளுநர் R.N. ரவி குற்றம் சாட்டியுள்ளார். கோயம்புத்தூர் மாவட்டம் கவுண்டம்பாளையத்தில் தனியார் கல்லூரியில் நடைபெற்ற சிந்து சரஸ்வதி நாகரிக மாநாட்டில் ஆளுநர் R.N. ரவி கலந்து கொண்டார். விழாவில் பேசிய ஆளுநர் R.N. ரவி தமிழ்நாட்டில் நாள் ஒன்றுக்கு 65 பேர் தற்கொலை செய்து கொள்வதாக கூறினார். Do we know that in Tamil Nadu every year more than 20,000 people lose their life by suicide? Every day in our state more than 65 people are committing suicide. If you look at the data of National Crime Record Bureau, it tells you Tamil Nadu is the suicide capital of Bharat. நிகழ்ச்சியில் பங்கேற்க கருப்பு துண்டு அணிந்து வந்த ஐயப்ப பக்தர்களான மாணவர்கள் சிலருக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. கருப்பு துண்டுகளின்றி அவர்கள் அனுமதிக்கப்பட்டனர். அனுமன்
ஜெயந்தியையொட்டி நாமக்கல்லில் சிறப்பு அலங்காரத்தில் தோன்றிய ஆஞ்சநேயரின் காட்சிகள்தான் இவை. நாமக்கல்லில் உள்ள ஆஞ்சநேயர் ஆலயத்தில் அனுமன் ஜெயந்தியையொட்டி ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட 18 அடி உயர ஆஞ்சநேயருக்கு பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட பொருட்கள் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டு 1,08,000 வடை சாத்தப்பட்டது. பிரம்மாண்டமாக காட்சியளித்த ஆஞ்சநேயரை திரளான மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசித்தனர். அதேபோல் புதுச்சேரி பஞ்சவடியில் உள்ள 36 அடி உயர ஆஞ்சநேயருக்கு 2000 லிட்டர் பால் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் தானுமாலய சுவாமி கோயிலில் உள்ள 18 அடி உயர ஆஞ்சநேயருக்கு ஆரஞ்சு பழம், பால், இளநீர் உள்ளிட்ட 16 பொருட்கள் கொண்டு விசேஷ அபிஷேகம் நடைபெற்றது. கோவை மாவட்டம் தாளத்துறை அதிர்ஷ்டவரத ஆஞ்சநேயர் கோயிலில் ஆப்பிள், அன்னாசி உள்ளிட்ட 400 கிலோ பழங்கள் ஆஞ்சநேயருக்கு படைக்கப்பட்டது. சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே உள்ள ஆஞ்சநேயர் கோயிலில் ஊர் மக்கள் ஊர்வலமாக கொண்டு வந்த புனித நீர் ஊற்றி ஆஞ்சநேயருக்கு விசேஷ பூஜை நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே தடையை மீறி நடைபெற்ற காளை விடும் திருவிழாவில் காளைகள் முட்டியதில் 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். மார்கழி அமாவாசையை முன்னிட்டு கொளத்தூர் கிராமத்தில் ஒவ்வொரு ஆண்டும் காளை விடும் திருவிழா நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு திருவிழா நடத்த காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை அனுமதி அளிக்கவில்லை. இருப்பினும் தடையை மீறி அங்கு காளை விடும் திருவிழா நடைபெற்றது. வேலூர், கிருஷ்ணகிரி, விழுப்புரம் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து அழைத்து வரப்பட்ட சுமார் 500க்கும் மேற்பட்ட காளைகள் அவிழ்த்து விடப்பட்டன. இதனை வேடிக்கை பார்க்க வந்த இளைஞர் ஒருவரை போட்டியில் பங்கேற்ற மாடு முட்டியதில் அவர் காயமடைந்தார். மேலும் காளைகள் முட்டியதில் 20க்கும் மேற்பட்டோர் லேசான காயமடைந்த நிலையில் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். தட்கல் திட்டத்தின் கீழ் விவசாய மின் இணைப்பு விண்ணப்பங்கள் சமர்ப்பிப்பதற்கான கால அவகாசம் வரும் 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. வேளாண் உற்பத்தியை பெருக்கி விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் 2025-26ஆம் நிதியாண்டில் பல்வேறு பிரிவுகளின் கீழ் புதிய விவசாய இணைப்புகளை வழங்க தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டது. இதில் தட்கல் விவசாய மின் இணைப்பு திட்டத்தின் கீழ் ஆன்லைன் வழியாக விண்ணப்பிக்கும் போது தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதால் விவசாயிகள் விண்ணப்பிக்க முடியாமல் தவித்தனர். இதனை கருத்தில் கொண்டு தட்கல் விவசாய மின் இணைப்பு திட்டத்தின் கீழ் விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் வரும் 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இந்த காலகட்டத்திற்குள் பெறப்படும் விண்ணப்பங்கள் முறையாக பரிசீலனை செய்யப்பட்டு தமிழ்நாடு அரசு வழங்கும் வழிகாட்டுதலும் மற்றும் ஒதுக்கீட்டு அளவிற்கும் ஏற்ப தட்கல் திட்டத்தின் கீழ் படிப்படியாக விவசாய மின் இணைப்புகள் வழங்க தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழ்நாடு மின் பகிர்வான கழகம் தெரிவித்துள்ளது. தேனியில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் வேலை செய்யாமல் எப்படி சம்பளம் வாங்குகிறீர்கள் என அரசு அதிகாரிகளை மாவட்ட ஆட்சியர் கடிந்து கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தேனி ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் ரஞ்சித் சிங் தலைமையில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் நடைபெற்றது. இதில் ஆண்டிப்பட்டி மற்றும் கடமலை, மயிலை ஊராட்சி ஒன்றிய பகுதிகளில் உள்ள குளம், கண்மாய்களில் ஆக்கிரமிப்பு இருப்பதாக விவசாயிகள் ஆட்சியரிடம் புகார் தெரிவித்தனர். அதற்கு சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த அதிகாரிகள் உரிய விளக்கம் அளிக்காததாலும் மாவட்ட அளவிலான உயரதிகாரிகள் வருகை தராததாலும் ஆட்சியர் ரஞ்சித் சிங் அதிருப்தியடைந்தார். பின்னர் பேசிய அவர், வேலை செய்யாமல் எப்படி சம்பளம் வாங்குகிறீர்கள் என கேள்வி எழுப்பினார். வந்தது பிரயோஜனம் இல்லை, மேலே பண்றதுக்கு அவ்வளோ பிரயோஜனம் இல்லை, பின்னாடி ஏபிஓ பண்றதுக்காக அவ்வளோ பிரயோஜனம் இல்லை. எதுக்கு வரீங்க? அதான் சொல்றேன், 1, 2, 3 போட்டுட்டு அதை தான் இருக்கும். அவரும் கரெக்டாக இருக்கு. அட்லீஸ்ட் பப்ளிக் ஷுட் நோ. பெரிய அழகான அதிகாரி இருக்காங்க. எப்படி நீங்க போயிட்டு நல்லா நைட்டை போயிட்டு எப்படி தூங்குறீங்க? இந்த மாதிரி வேலை செய்யாம சம்பளம் வாங்கிட்டு இருக்கீங்க. அதிகாரிகளை ஆட்சியர் கடிந்து கொண்டதால் அரங்கில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. மதுரையில் தற்கொலை செய்து கொண்ட இளைஞரின் உடலை பெற மறுத்து முழக்கமிட்டவர்களிடம் போராட்டம் வேண்டாம் என உயிரிழந்தவரின் தாயார் கண்ணீர் விட்டு வேண்டுகோள் விடுத்த காட்சியே இது. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்ற வேண்டும் என ஆடியோ வெளியிட்டுவிட்டு மதுரை நரிமேட்டைச் சேர்ந்த பூர்ணச்சந்திரன் என்பவர் தற்கொலை செய்து கொண்டார். அவரின் உடலை பெற மறுத்து இந்து மக்கள் கட்சியினர் மதுரை ராஜாஜி மருத்துவமனை வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். உயிரிழந்தவரின் தாயார் அங்கு வந்து போராட்டம் நடத்த வேண்டாம் என வேண்டுகோள் விடுத்தார். தனது மகனின் உடலை தகனம் செய்ய விடுமாறும் அவர் கண்ணீர் மல்க கூறினார்.
இளைஞரின் குடும்பத்தினரும் பாஜகவினரும் அறிவுறுத்திய நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட இந்து மக்கள் கட்சியினர் கலைந்து சென்றனர். கோவையில் போலி நகைகளை அடகு வைத்து பணம் பெற்ற பெண் அடகு கடை உரிமையாளரால் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையைச் சேர்ந்த சுதா என்பவர் கணவரை பிரிந்து வாழ்ந்து வந்த நிலையில் சின்னமேட்டுப்பாளையத்தில் ஜவுளி வியாபாரம் செய்து வந்ததாக கூறப்படுகிறது. கோவை ரத்தனபுரி ஜிபிஎம் நகரைச் சேர்ந்த ராஜாராம் என்பவர் அடகு கடைக்கு வெவ்வேறு நாட்களில் 3 முறை சென்ற அவர் போலி நகைகளை அடகு வைத்து 1,37,000 ரூபாயை பெற்றுள்ளார். சுதாவின் நடவடிக்கையில் சந்தேகமடைந்த உரிமையாளர் நகையை சோதனை செய்தபோது அது போலி என தெரிய வந்தது. சுதா கொடுத்த முகவரிக்கு சென்றபோது முகவரியும் போலி என தெரிய வந்தது. இச்சூழலில் 4வது முறை அதே அடகு கடைக்கு சென்ற அவரை உரிமையாளர் ராஜாராம் பிடித்து வைத்து தனது நண்பரான மகேந்திரன் உள்ளிட்ட சிலருடன் சேர்ந்து கட்டை மற்றும் பைப்பால் தாக்கியுள்ளனர். இதில் சுதா தலையில் படுகாயமடைந்து உயிரிழந்தார். ராஜாராம் சரவணம்பட்டி காவல் நிலையத்தில் தாமாக சரணடைந்தார். அவரை கைது செய்த காவலர்கள் அவரது நண்பரான மகேந்திரன் உள்ளிட்ட சிலரை தேடி வருகின்றனர். தஞ்சையில் பள்ளி மாணவர் தாக்கப்பட்டு இப்படி குண்டுக்கட்டாக பைக்கில் கடத்தப்பட்டதன் பின்னணியில் முன்விரோதம் இருந்தது தெரிய வந்துள்ளது. தஞ்சாவூரைச் சேர்ந்த 17 வயது மாணவர் ஒருவர் அரசு உதவி பெறும் பள்ளி ஒன்றில் 12ஆம் வகுப்பு படித்து வருகிறார். பள்ளி முடிந்து வெளியே வந்தபோது மர்ம கும்பல் அவரை சரமாரியாக தாக்கி பைக்கில் நடுவில் அமர வைத்து கடத்தி சென்றது. இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அதன் பின்னர் இரவில் மாணவர் வீடு திரும்பிய நிலையில் இச்சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். அதில் சில தினங்களுக்கு முன்பு கல்லூரி மாணவர் ஒருவரை இப்பள்ளி மாணவர் தாக்கியதாகவும் அதற்கு பழிதீர்க்கும் விதமாகவே இந்த தாக்குதல் சம்பவம் தற்போது நிகழ்ந்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக 4 மாணவர்கள் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளனர். விவசாய சங்க தலைவர் PR பாண்டியனுக்கு விதிக்கப்பட்ட 13 ஆண்டு சிறையை சென்னை உயர்நீதிமன்றம் நிறுத்தி வைத்துள்ளது. காவிரி டெல்டா பகுதிகளில் ONGC நிறுவனம் எண்ணெய் எடுப்பதற்காக ஆழ்துளை கிணறுகள் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து தமிழக விவசாய சங்கங்கள் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் PR பாண்டியன் தலைமையில் திருவாரூர் மாவட்டம் கரியமங்கலத்தில் கடந்த 2015ஆம் ஆண்டு போராட்டம் நடத்தப்பட்டது. அப்போது ONGC நிறுவனத்தின் சொத்துக்களை சேதப்படுத்தியதாக தொடரப்பட்ட வழக்கில் PR பாண்டியன், பஞ்சாயத்து முன்னாள் தலைவர் செல்வராஜ் ஆகியோருக்கு தலா 13 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து திருவாரூர் அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் PR பாண்டியன், செல்வராஜ் ஆகியோருக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை நிறுத்தி வைத்ததோடு ஜாமீன் வழங்கியும் உத்தரவிட்டது. பெங்களூருவில் சிறார்களை குறிவைத்து தாக்கிய மதுரையைச் சேர்ந்த நபர் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். சாலையில் விளையாடும் சிறுவர்களை தேடிச் சென்று மனநலம் குன்றிய இளைஞர் தாக்கிய சிசிடிவி காட்சிகள் தான் இவை. பெங்களூரு தியாகராய நகரில் சாலையில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுவனை இளைஞர் தாக்கியதில் காயமடைந்தார். அது தொடர்பாக சிறுவனின் தாய் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகார் தொடர்பாக பகுதி சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த காவல்துறையினர் சாலையில் விளையாடும் சிறுவர்களை தாக்குவதையே இளைஞர் வேலையாக கொண்டிருந்தது தெரியவந்தது. இது தொடர்பாக காவல்துறை நடத்திய விசாரணையில் குழந்தைகளை தாக்கிய நபர் மதுரையைச் சேர்ந்த ரஞ்சன் என்பதும், மனநலம் பாதிக்கப்பட்டு அதற்காக சிகிச்சை எடுத்துக் கொண்டிருக்கும் ரஞ்சன் பெங்களூருவில் உள்ள தனது பாட்டி வீட்டிற்கு வந்தபோது இந்த கொடூரத்தில் ஈடுபட்டதும் தெரிய வந்தது. ಆಮೇಲೆ ಲೆಜಿಸ್ಲೇಚರ್ ಪಾರ್ಟಿ ಮೀಟಿಂಗ್ನಲ್ಲಿ ಶಾಸಕರ ಆಯ್ಕೆ ಮಾಡಬೇಕು. ಆಮೇಲೆ ಹೈಕಮಾಂಡ್ನವ್ರು ತೀರ್ಮಾನ ಮಾಡಬೇಕು. ಹೇಳಿದಿನ ಹೊರತು ನಾನು ಬೇರೆ ಏನೂ ಹೇಳಿಲ್ಲ. ಈಗಲೂ ನಾನೇ ಮುಖ್ಯಮಂತ್ರಿ, ಹೈಕಮಾಂಡ್ನವರು ತೀರ್ಮಾನ ಮಾಡಿದ್ರು ನಾನೇ ಮುಖ್ಯಮಂತ್ರಿ. முதலமைச்சர் பதவி குறித்து பாஜக தலைவர் எழுப்பிய கேள்விக்கு கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா சூடாக அளித்த பதில்கள் தான் இவை. கர்நாடக சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் முதலமைச்சர் பதவி விவகாரத்தில் சித்தராமையா மற்றும் DK சிவக்குமார் இடையே நிலவக்கூடிய உட்கட்சி பூசல் குறித்து பாஜக தலைவர் அசோக் கேள்வி எழுப்பினார். இதற்கு உடனடியாக பதிலளித்த முதலமைச்சர் சித்தராமையா தானே முதல்வராக தொடர்வதாக கூறினார். சித்தராமையா மற்றும் DK சிவக்குமார் ஆதரவாளர்களிடையே முதல்வர் நாற்காலிக்கு போட்டி நிலவி வரும் நிலையில் தற்போது சித்தராமையாவின் பதிலால் கர்நாடக காங்கிரசுக்குள் உட்கட்சி பூசல் வலுக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்தியாவில் கிரெடிட் கார்டு மற்றும் UPI பரிவர்த்தனைகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ள நிலையில் டெபிட் கார்டு பயன்பாடு தொடர்ந்து சரிவை கண்டு வருகிறது. டிஜிட்டல் பரிவர்த்தனைக்கு இந்திய மக்கள் மாறி வருகின்றனர். இந்நிலையில் பொதுமக்கள் மத்தியில் கிரெடிட் கார்டு பயன்பாடு அதிகரித்துள்ளது. கடைசி காலாண்டு தரவுகளின்படி கிரெடிட் கார்டு பயன்பாடு 26% உயர்ந்துள்ளது.
145 கோடி முறை பரிவர்த்தனை நடந்துள்ளதாகவும் அதன் மதிப்பு 60,70,000 கோடி ரூபாய் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விலை உயர்ந்த பொருட்களை வாங்கவும் தவணை முறையில் பொருட்களை வாங்கவும் பொதுமக்கள் கிரெடிட் கார்டுகளை அதிகம் பயன்படுத்துவதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. அதே சமயம் டெபிட் கார்டு பரிவர்த்தனை எண்ணிக்கை 22% குறைந்து 33 கோடியாக சரிவடைந்துள்ளது. அதன் மதிப்பும் 13% குறைந்து 11,20,000 கோடி ரூபாயாக உள்ளது. அன்றாட செலவுகளுக்காக பொதுமக்கள் UPI பரிவர்த்தனையை அதிகம் பயன்படுத்துவதும் தரவுகள் மூலம் தெரியவந்துள்ளது. கடந்த ஆண்டை காட்டிலும் கடைசி காலாண்டில் UPI பரிவர்த்தனை எண்ணிக்கை 34% உயர்ந்துள்ளது. நாடு முழுவதும் 70 கோடியே 90 லட்சம் UPI QR கோட் பயன்பாட்டில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான T20 தொடரை இந்திய அணி கைப்பற்றி இந்த ஆண்டை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளது. இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையிலான 5 போட்டிகள் கொண்ட தொடரின் 5வது மற்றும் கடைசி T20 போட்டி அகமதாபாத்தில் நடந்தது. தென்னாப்பிரிக்க அணி கேப்டன் மார்க்ரம் டாஸ் வென்று பந்து வீச்சை தேர்வு செய்தார். இதையடுத்து முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணியின் தொடக்க ஆட்டக்காரர்கள் அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன் அதிரடியாக விளையாடினர். அபிஷேக் சர்மா 34 ரன்களிலும் சஞ்சு சாம்சன் 37 ரன்களிலும் ஆட்டமிழந்தனர். பின்னர் ஜோடி சேர்ந்த ஹர்திக் பாண்டியா, திலக் வர்மா சிறப்பாக விளையாடி அணியை வலுவான நிலைக்கு கொண்டு சென்றனர். 20 ஓவர்களின் முடிவில் இந்திய அணி 5 விக்கெட் இழப்பிற்கு 231 ரன்கள் குவித்தது. திலக் வர்மா 73 ரன்களும் ஹர்திக் பாண்டியா 63 ரன்களும் எடுத்தனர். இதையடுத்து களமிறங்கிய தென்னாப்பிரிக்க அணி தொடக்கத்தில் இந்தியாவிற்கு கலக்கத்தை ஏற்படுத்தியது. இறுதியில் இந்திய பந்துவீச்சை சமாளிக்க முடியாமல் 8 விக்கெட் இழப்பிற்கு 201 ரன்கள் எடுத்து தோல்வியை தழுவியது. அதிகபட்சமாக குயின்டன் டி காக் 65 ரன்கள் எடுத்தார். இந்திய அணியில் சிறப்பாக பந்து வீசிய வருண் சக்கரவர்த்தி 4 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். இந்த வெற்றியின் மூலம் 5 போட்டிகள் கொண்ட தொடரை 3-1 என்ற கணக்கில் இந்தியா கைப்பற்றியது. மேலும் இந்த ஆண்டின் கடைசி தொடரை வெற்றிகரமாக நிறைவு செய்தது. ஆசிய இடையர் ஒருநாள் கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டிக்கு இந்திய அணி முன்னேறியுள்ளது. துபாயில் நடைபெற்று வரும் இந்த தொடரில் நேற்று நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் இந்திய அணி இலங்கையை எதிர்கொண்டது. மழை காரணமாக ஆட்டம் 20 ஓவர்களாக குறைக்கப்பட்ட நிலையில் டாஸ் வென்ற இந்திய அணி பந்து வீசியது. சீரான இடைவெளியில் விக்கெட்டுகளை இழந்த இலங்கை அணி 20 ஓவர்களில் 8 விக்கெட் இழப்பிற்கு 138 ரன்களை சேர்த்தது. தொடர்ந்து விளையாடிய இந்திய அணி 18 ஓவர்களில் 2 விக்கெட் இழப்பிற்கு 139 ரன்கள் சேர்த்து வெற்றி பெற்றதுடன் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. மற்றொரு அரையிறுதியில் வங்கதேசத்தை பாகிஸ்தான் வீழ்த்தியது. முதலில் விளையாடிய வங்கதேசம் 26.3 ஓவர்களில் 121 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. தொடர்ந்து விளையாடிய பாகிஸ்தான் 16.3 ஓவர்களில் வெற்றி இலக்கை எட்டியது. இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதும் இறுதி ஆட்டம் நாளை நடைபெறுகிறது. கோவில் திருவிழா விவகாரத்தில் திண்டுக்கல் ஆட்சியர் மற்றும் எஸ்பிக்கு எதிரான தனி நீதிபதி GR சுவாமிநாதனின் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு விசாரணைக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை இடைக்கால தடை விதித்துள்ளது. பெருமாள் கோவில்பட்டி கோவில் திருவிழாவை நடத்த நீதிபதி GR சுவாமிநாதன் உத்தரவிட்டதை செயல்படுத்தவில்லை என கூறி திண்டுக்கல் ஆட்சியர் மற்றும் காவல் கண்காணிப்பாளருக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கில் திண்டுக்கல் ஆட்சியர் மற்றும் காவல் கண்காணிப்பாளருக்கு நோட்டீஸ் வழங்க GR சுவாமிநாதன் உத்தரவிட்டார். தனி நீதிபதியின் உத்தரவுக்கு எதிராக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் அரசு தரப்பில் மேல்முறையீடு செய்யப்பட்ட நிலையில் வழக்கை விசாரித்த நீதிபதிகள் ஜெயச்சந்திரன், ராமகிருஷ்ணன் அமர்வு திண்டுக்கல் ஆட்சியர் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் நேரில் ஆஜராக விலக்கு அளித்தது. இதனிடையே கன்னியாகுமரி மாவட்டம் பையன்குளம் மறை உச்சியில் அகற்றப்பட்ட முருகன் சிலையை மீண்டும் அதே இடத்தில் வைக்க உத்தரவிட்ட தனி நீதிபதி GR சுவாமிநாதன் உத்தரவை எதிர்த்த அரசின் மேல்முறையீட்டு வழக்கு மதுரை உயர்நீதிமன்ற அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மலைப்பகுதி அரசுக்கு சொந்தமான இடம் என்றும் மலையை சுற்றி முள்வேலி அமைத்துள்ளதாகவும் கூறி அதற்கான புகைப்படம் சமர்ப்பிக்கப்பட்டது. இதனை ஆய்வு செய்த நீதிபதிகள் அரசிடம் பாதுகாப்பாக இருந்தால் சரிதான் என கூறி வழக்கை அடுத்த மாதம் 27ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். माननीय सदस्यगण, வந்தே மாதரம் பாடலுடன் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரின் இரு அவைகளும் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டன. நடப்பாண்டுக்கான நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் கடந்த 1ஆம் தேதி இரு அவைகளிலும் தொடங்கின. மொத்தம் 19 நாட்கள் நடந்த கூட்டத்தொடரில் வந்தே மாதரம் முழக்கம் தொடங்கி 150 ஆண்டுகள் நிறைவு பெற்றதை ஒட்டி சிறப்பு விவாதம் நடத்தப்பட்டன. மேலும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம், திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் குறித்தும் நாடாளுமன்றத்தில் காரசார விவாதங்கள் நடைபெற்றன. டெல்லி காற்று மாசு விவகாரமும் நாடாளுமன்றத்தில் கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்தின. மேலும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் பெயரை விக்சித் பாரத் ரோஜ்கர் மற்றும் அஜீவிகா மிஷன் எனப்படும் VPG ராம்ஜி மசோதா, அணுசக்தி துறையில் தனியார் பங்களிப்புக்கு அனுமதி உள்ளிட்ட மசோதாக்கள் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டன. மொத்தம் 19 நாட்கள் நடந்த நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் வந்தே மாதரம் பாடல் இசைக்கப்பட்டு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது.
முன்னதாக 100 நாள் வேலை திட்டத்தில் மத்திய அரசு சட்டத்திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பிரியங்கா காந்தி உள்ளிட்ட காங்கிரஸ் எம்பிக்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தேர்தல் நேரத்தில் கிளம்பி வரும் புது அடிமைகளை மக்கள் ஆதரவுடன் ஓட விரட்ட வேண்டும் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திருவாரூர் அருகே உள்ள கலைஞர் தோட்டத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திமுக பகுத்தறிவு பாசறை அணியின் மாநில செயலாளர் திருவிடம் உருவப்படத்தை திறந்து வைத்து உதயநிதி பேசினார். அப்பொழுது வரும் 2026ஆம் ஆண்டு தேர்தல் சர்வாதிகாரத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் நடக்கின்ற தேர்தல் என கூறினார். மேலும் தேர்தலுக்கு இன்னும் 100 நாட்களே உள்ளதால் ஒவ்வொரு திமுக தொண்டரும் அரசின் சாதனைகளை மக்களிடத்தில் கொண்டு சேர்க்க வேண்டும் என்றார். புது அடிமைகள் கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சு அவங்களோடையும் கூட்டணி கட்சிக்கு வருவாங்க. தேர்தல் நேரத்தில் கண்டிப்பா எதிர்த்து வருவாங்க. அவங்களை எல்லாம் தமிழ்நாட்டு மக்களுடைய ஆதரவோடு ஓட வெட்ட வேண்டிய நமக்கு கடமை நமக்கு திமுக தொண்டர்கள் இருக்கின்றோம். யாருக்கு இருக்கின்றோம்? நமக்கு அதிகமாக இருக்கின்றோம். முன்னதாக கலைஞர் கோட்டத்தில் புதிதாக அமைக்கப்பட்ட சிறுவர் பூங்காவை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். 100 நாள் வேலை திட்டம் தொடர்பான மத்திய அரசின் சட்ட திருத்தத்தை கண்டித்து வரும் 24ஆம் தேதி போராட்டம் நடத்தப்படும் என திமுக கூட்டணி சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தை ஒழிக்கும் வகையில் மத்திய அரசு சட்ட திருத்தத்தை மேற்கொண்டுள்ளதாக குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது. அதன்படி வரும் 24ஆம் தேதி காலை 10 மணிக்கு சென்னையிலும் தமிழகத்தின் அனைத்து ஒன்றியங்களிலும் போராட்டம் நடத்த உள்ளதாக திமுக கூட்டணி சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் மகாத்மா காந்தி பெயரால் தமிழ்நாடு அரசு ஊழல் செய்வதாக குற்றம் சாட்டினார். அறிவாலயத்துல தேசிய கொடியை இவங்க ஏத்துனது இல்லைங்க. கொஞ்ச காலத்துக்கு முன்னால வரைக்கும் தனி தமிழ்நாடு வேணும்னு கேட்டவங்க இவங்க என்ன தேசியத்தை பத்தி பேசுவாங்க. மகாத்மா காந்தி நீங்க கொண்டாடி இருந்தீங்கன்னா பரவாயில்ல, மகாத்மா காந்தி நீங்க கொண்டாடவே இல்லை. ஆனா நீங்க பெயர் எடுத்துறாங்களாம். பெயர்லயா எல்லாம் இருக்கு? மகாத்மா காந்தியின் பெயரில் நடைபெறும் ஊழலை தடுக்க அவரது பெயரை மத்திய அரசு நீக்கியிருக்கலாம் எனவும் தமிழிசை தெரிவித்தார். சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை அருகே சிறுபாச்சி கிராமத்திற்கு வந்த புதிய அரசு பேருந்தை ஆரத்தி எடுத்து குலவை ஒலி எழுப்பி கிராம மக்கள் மகிழ்ச்சியுடன் வரவேற்ற காட்சிதான் இது. தேவகோட்டையில் இருந்து சிறுபாச்சிக்கு தாழையூர், தேரடப்பூர், புத்தூரணி, களப்பங்குடி வழியாக செல்லும் நகர பேருந்து அடிக்கடி பழுதாகி பாதிவடியில் நின்று விடுவதால் பொதுமக்களும் மாணவ மாணவிகளும் மிகுந்த சிரமப்பட்டு வந்தனர். இதனால் கிராம மக்கள் போராட்டம் நடத்தப் போவதாக அறிவித்த நிலையில் வட்டாட்சியர் நடத்திய சமாதான பேச்சுவார்த்தையை தொடர்ந்து அது கைவிடப்பட்டது. இந்நிலையில் காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினர் மாங்குடி தற்காலிக பேருந்து நிலையத்தில் புதிய பேருந்துக்கான சேவையை தொடங்கி வைத்தார். தேவகோட்டையில் இருந்து சிறுவாச்சி கிராமத்திற்கு வந்த பேருந்தை மக்கள் உற்சாகமாக வரவேற்றனர். அப்போது கண்ணங்குடி திமுக ஒன்றிய செயலாளர் ரவிச்சந்திரன் அங்கு வந்ததாக கூறப்படுகிறது. பேருந்து வசதியை ஏற்படுத்தி தர முயற்சி எடுக்காததால் அவருக்கு கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது.